ஹலோ சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட். வெல்கம் டு அவர் GK class. Today we are going to learn a new lesson, that is lesson 7, telling the time. Before we start the lesson, I am going to ask a few questions to you all. நம்ம லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ஆன்சரிங்? நீங்கள் எல்லோரும் என் கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. வென் ஷுட் வி வேக் அப்? எப்போ நம்ம எந்திரிப்போம்? வெரி குட். மார்னிங் எந்திரிப்போம் இல்லைங்களா? குட். நெக்ஸ்ட்டு, வென் யூ கோ டு பெட்? எப்போ நீங்கள் தூங்க போவீங்க? வெரி குட். நைட்டு தூங்க போவீங்க. வென் யூ ஹாவ் லன்ச்? எப்போ நீங்கள் லன்ச் சாப்பிடுவீங்க? ஆஃப்டர்நூன். வெரி குட். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் இது மார்னிங், இது ஆஃப்டர்நூன், இது நைட் அப்படின்றத? வெரி குட். டைம் பார்த்து தான் நம்ம இதை சொல்கிறோம் இல்லைங்களா? வெரி குட். த நேம் ஆஃப் த லெசன் இஸ் டெல்லிங் த டைம். அந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் பற்றி தான். இந்த லெசனில் கிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see this lesson? வெரி குட். லெசன் பார்க்கலாமா? டெல்லிங் த டைம், நேரத்தை சொல்லுதல். During most of human history, people told time by the sun. அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வரலாற்றில் பார்த்திங்கன்னா, அதான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எப்படி நேரத்தை சொல்லுவாங்க. நேரம்னா டைம், ஓகேவா? டைம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலான மக்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சன் இருக்குது இல்லைங்களா, சன்னை பார்த்து தான் டைம் சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் சன்னை பார்த்து தான் டைம் சொல்லுவாங்க. பட் இன் மாடர்ன் டைம் we can tell the time by a machine. ஆனால் இப்போ மாடர்ன்னா இப்போ நவீன காலத்தில் நம்ம நேரத்தை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெஷின் மூலயமா சொல்கிறோம். மெஷின்னா இயந்திரம் மூலயமா சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஏ கிளாக். அந்த மெஷினை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிளாக்னா என்ன? கிளாக் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? வெரி குட். எல்லாருடைய வீட்லையுமே கிளாக் இருக்கும் இல்லைங்களா? கிளாக்னா கடிகாரம். அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் சொல்கிறோம் இப்போலாம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி டைம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த கடிகாரம், கிளாக், வாட்ச் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி நேரத்தை சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனை வச்சு தான் நேரத்தை சொன்னாங்க. The clock tells us what time of the day or night it is. அதாவது அந்த கிளாக்கை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாக் தான் நமக்கு டேவா நைட்டா அப்படின்றத சொல்லுது. அந்த கிளாக் வச்சு தான் நம்ம டே நைட்டை சொல்கிறோம், டைம் சொல்கிறோம். The arrow pointing to 12 is called the big hand or the minute hand. See the clock. இதில் பிக் ஹேண்ட்னா பெரிய கை, பெரிய முள் சொல்கிறோம் இல்லைங்களா? கிளாக்கில் பெரிய முள், சின்ன முள்ளுன்னு 2 இருக்குது, ஓகேவா? பெரிய முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாக்கில் பிக் ஹேண்ட் எந்த நம்பரில் இருக்குது? வெரி குட், 12 இருக்குது. அந்த பெரிய முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிக் ஹேண்ட், பெரிய கைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா மினிட் ஹேண்ட்னா நிமிட கை, ஓகேவா? ஒன்று பிக் ஹேண்டுன்னு சொல்லலாம், இல்லை மினிட் ஹேண்டுன்னு சொல்லலாம். த ஆரோ பாயிண்டிங் 3 இஸ் கால்டு த ஸ்மால் ஹேண்ட் ஆர் த ஹவர் ஹேண்ட். சின்ன முள் பாருங்கள், சின்ன முள் எந்த நம்பரில் இருக்குது? நம்பர் 3ல் இருக்குது. அந்த முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் ஹேண்டு, சிறிய கை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹவர் ஹேண்ட்.
அவர் ஹேண்ட்னா மணிகை, ஓகேவா, மணிகைன்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் 12 இருக்கிறது பெரிய முள், ஓகேவா. பெரிய முள்ளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிக் ஹேண்டுன்னு சொல்லலாம், இல்லைனா மினிட் ஹேண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சின்ன முள்ளை என்னன்னு சொல்லுவோம், சின்ன முள் எந்த நம்பரில் இருக்குது, 3ல் இருக்குது, ஓகேவா. சின்ன முள்ளை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்மால் ஹேண்ட், அப்படி இல்லைன்னா ஹவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ டைம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன முள் எதில் இருக்குது, ஸ்மால் ஹேண்ட் எதில் இருக்குது, 3ல் இருக்குது. பிக் ஹேண்ட் எதில் இருக்குது, 12ல் இருக்குது. ஸோ டைம் இஸ் 3 o'clock, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு when we wake up it is morning. நம்ம எந்திரிப்போம் இல்லைங்களா, அது வந்து மார்னிங். மார்னிங்னா காலை. we usually go to school in the morning. நம்ம எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எங்கே போவோம், ஸ்கூலுக்கு போவோம். பொதுவாக நம்ம தினமுமே தூங்கி எந்திரிச்சு மார்னிங்கில் எந்திரிப்போம், எந்திரிச்சு கிளம்பி மார்னிங் பொதுவாக ஸ்கூலுக்கு போவோம், ஓகேவா. which time do you go to your school? நீங்கள் எந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் ஒரு சின்ன பாய் ஸ்கூல் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்களா, அவங்களே அங்கே டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஹேண்ட் 7ல் இருக்குது, பிக் ஹேண்ட் எந்த நம்பரில் இருக்குது, 12ல் இருக்குது. ஸோ டைம் இஸ் 7 o'clock. ஸோ which time do you go to your school அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எத்தனை மணிக்கு ஸ்கூல் போகிறோம், வெரி குட், 7 o'clock, ஓகேவா. நெக்ஸ்ட்டு when we come back it is usually afternoon. மார்னிங் ஸ்கூலுக்கு போவோம், பொதுவாக எப்போ நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவோம், ஆஃப்டர்நூனில் திரும்ப வருவோம். which time do you come back from your school? எந்த டைமுக்கு நீங்கள் ஸ்கூல்லேருந்து திரும்ப வருவீங்க. இங்கே கிளாக்கில் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மால் ஹேண்ட் என்ன நம்பரில் இருக்கு, வெரி குட், 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக் ஹேண்ட் எந்த நம்பரில் இருக்குது, 12ல் இருக்குது. ஸோ டைம் இஸ் 1 o'clock. நம்ம திரும்ப எப்போ வீட்டுக்கு போகிறோம் ஸ்கூல்லேருந்து, ஆஃப்டர்நூன் 1 o'clock, வெரி குட். ஆஃப்டர் தட் கம்ஸ் ஈவனிங். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வி ப்ளே இன் த ஈவினிங். நாங்கள் ஈவினிங்கில் விளையாடுவோம். வென் இட் கெட்ஸ் டார்க், டார்க்னா இருள், இருட்டானதுக்கப்புறம். இட் இஸ் நைட், இருட்டாச்சுன்னா அது என்ன, அது நைட். வி யூஸ்வலி ஸ்லீப் இன் த நைட். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நைட்டில் தூங்க போவோம். எத்தனை மணிக்கு தூங்க போகிறோம், 9 o'clock. There are different types of clocks. Look at them. இங்கே வெவ்வேறு விதமான கிளாக்ஸ் இருக்குது, கடிகாரங்கள் இருக்குது. அது என்னென்ன கடிகாரங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாப் வாட்ச். இந்த வாட்சுக்கு பேர் ஸ்டாப் வாட்ச். நெக்ஸ்ட்டு ரிஸ்ட் வாட்ச். இதெல்லாம் வந்து வாட்ச்னா நம்ம கையில் கட்டி டைம் பார்க்கறது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்னொன்று எலக்ட்ரானிக் வாட்ச். ஸ்டாப் வாட்ச், பிரிஸ்ட் வாட்ச், எலக்ட்ரானிக் வாட்ச். இது மூணு என்னது, வாட்ச்ன்றது நம்ம கையில் கட்டிக்கிறது, ஓகேவா. கையில் கட்டிட்டு டைம் பார்ப்போம் இல்லைங்களா, அது வாட்ச். நெக்ஸ்ட்டு அலாரம் கிளாக், வால் கிளாக், பெண்டுலம் கிளாக். இது வந்து கிளாக்குன்றது நம்மளால் கையில் கட்ட முடியாது. நம்ம வீட்லேயோ ஸ்கூல்லேயோ ஏதாவது ஒரு ரூமில் என்ன பண்ண முடியும், மாட்டி வச்சுக்கலாம், இல்லை டேபிள் மேலே வச்சுக்கலாம், ஓகேவா. அதுதான் கிளாக். வாட்ச்னா நம்ம கையில் கட்டிக்கக்கூடியது வாட்ச். கிளாக்னா நம்மள வீட்லேயோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சுக்கிறது கிளாக், ஓகேவா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பார்த்தோம், ஸ்டாப் வாட்ச், பிரிஸ்ட் வாட்ச், எலக்ட்ரானிக் வாட்ச், அலாரம் கிளாக், வால் கிளாக், pendulum clock. Children, do you understand this lesson?
இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசனில் நம்ம டைம் பற்றி தான் பார்த்தோம். ஓகேவா? அந்த காலத்தில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, சூரியனை பார்த்து தான் டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம நவீன மாடர்ன் உலகத்தில் இருக்கோம். இதில் நம்ம எப்படி டைம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷினை வச்சு டைம் பார்க்குறோம். அந்த மிஷினுக்கு பேர் தான் கிளாக், கடிகாரம். ஓகேவா? அந்த கிளாக் தான் நமக்கு என்ன பண்ணுது, டே நைட்ஸை நமக்கு சொல்லுது. கிளாக்கில் பார்த்திங்கன்னா பிக் ஹேண்ட், ஸ்மால் ஹேண்டு 2 முள் இருக்கும். பெரிய முள், சின்ன முள். பிக் ஹேண்ட், பெரிய முள்ளை நம்ம என்னன்னு சொல்லலாம், மினிட் ஹேண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஹேண்டை ஹவர் ஹேண்டுன்னு சொல்லலாம். மினிட் ஹேண்ட் அப்படின்னா நிமிஷத்தை குறிக்கும், ஒரு நிமிஷம் அப்படின்றத குறிக்கிறது மினிட் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட்னா 1 hour 2 hourன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹவரை மென்ஷன் பண்ணுறது ஹவர் ஹேண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லியுமே மார்னிங்கில் தான் எந்திரிப்போம். மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக எப்பயுமே நம்ம மார்னிங்கில் கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம். ஓகேவா? எந்த டைமுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் 7 o'clock ஸ்கூல் போவோம். நெக்ஸ்ட்டு எப்பயுமே பொதுவாக நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் கம் பேக், திரும்ப வருவோம். எந்த டைமுக்கு திரும்ப வருவோம் அப்படின்னா 1 o'clock திரும்ப வரும். ஆஃப்டர் தட் கம்ஸ் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளே பண்ண போகிறோம் ஈவினிங்கில். அதுக்கப்புறம் இருட்டாயிடும். இருட்டானா அது நைட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் நம்ம தூங்குவோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்சஸ் அண்ட் கிளாக்ஸ் பார்த்தோம். வாட்ச்னால் கையில் கட்டுறது வாட்ச், கிளாக்னால் நம்ம வீட்டு செவுத்துலேயோ இல்லை டேபிள் மேலேயோ வச்சுக்கிறது தான் கிளாக். பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே சில்ட்ரன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன்? புரிஞ்சுதா அந்த லெசன் உங்களுக்கு? Okay children, take care. Bye. See you on the next class.